ஹாய், வணக்கம். உங்கள் அனைவரையும் எங்கள் சமையல் சாம்ராஜ்யத்திற்கு வரவேற்கிறேன். வெஜிடபிள் ரவா கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் இது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 1 கிளாஸ் ரவை போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்தா மொறு மொறுன்னு இருக்கணும், அப்போ ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். அதே கடாயில் எண்ணெயும் நெய்யும் போட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறியை போட்டுக்கோங்க. பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதக்கிட்டு மூன்றரை கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளும் கரம் மசாலா தூளும் போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிக்கணும். இது காய்கறி வெந்ததுக்கப்புறமா ரவையை இதில் சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வேக விடுங்க. சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வைங்க. அது அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. ரவை வெந்துடுச்சு. கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. இதை ஒரு கடாயில் பொடியாக நறுக்குன உருளைக்கிழங்க எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பும் மிளகும் தூவிக்கோங்க. இதை இதில் போட்டு கலந்துக்கோங்க. கிச்சடியில் வெஜிடபிள் ரவா கிச்சடி ரெடி.